எல்லாருக்குமே வணக்கம். முந்தின நாள் அருவியில குளத்துல எல்லாம் நல்லா ஜாலியா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் சளி இருமல் காய்ச்சல்ல படுக்கிற பர்சனா நீங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் அருவியில எல்லாம் குளிச்சுட்டு உடனே நம்மளுக்கு ஃபீவர் வருது அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளோட உடம்புல ஒரு டெம்பரேச்சர் ஒரு 37°C எப்பவுமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். நம்ம சடனா போய் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில குளிக்கும் போது இந்த டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்மளோட பிரெயின் இம்யூனிட்டி சிஸ்டம் எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் ஃபீவர். ஸோ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க தண்ணியில ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு மேல குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே நம்மளோட தலையை உடனே நல்ல காட்டன் டவலை வச்சு ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க, நல்லா துவட்டிருங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே உங்களோட ஈர ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிருங்க. நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, குளிச்சுட்டு வந்த உடனே ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் தயவு செய்து குடிக்காம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுக்கோங்க. அந்த வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் சீரகமோ இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்தே பிளாஸ்க்ல எடுத்துட்டு போயிருங்க. அது சீரக தண்ணியா இருக்கலாம், இல்லைன்னா சுக்குமல்லி காப்பியா இருக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தேன் கலந்த தண்ணி பிளாஸ்க்ல எடுத்துட்டு போயிருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த தண்ணி குடிச்சிங்கனாலே தாராளமா போதும். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு ஃபீவர் வந்துருச்சு, கோல்டு வந்துருச்சு, அது நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்ல 24 hours கண்டிப்பா ரெஸ்ட் கொடுங்க உங்களோட உடம்புக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்க. ஆவி பிடிக்க ஆரம்பிங்க. அந்த ஆவி பிடிக்கிறதுல கொஞ்சம் மஞ்சள் தூளோ துளசி இலையோ தூதுவளை இலையோ இது ஏதோ ஒன்று போட்டு கண்டிப்பா ஆவி பிடிச்சுக்கோங்க. கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே நீங்க செல்ஃபா மெடிசன்ஸ் எதுவுமே எடுத்துட்டு இருக்க வேணாம். ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சரியான கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ ஹாப்பியா அருவியில குளிக்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயம் உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பாத்துக்கோங்க. ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.